வணக்கம். நதீன் ஓசையில் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி. நான் டைரெக்டாக டாப்பிக்குக்கே வந்துடுறேன். முதல்ல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் பிறக்குது, அதுக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு பச்சை மண்ணுன்னெலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தை இந்த உலகத்தை புரிஞ்சுக்கணும், இல்லை இங்கே இருக்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கணுன்னா அது கண், காது, இந்த சென்சஸ்லாம் டெவலப் ஆனோடனே அவங்க அம்மாவையும் அப்பாவையும், மெயினாக அவங்க தானே, மேபி தாத்தா பாட்டி அப்புறம் டீச்சர்ஸ் அவங்களாம் வரலாம். ஆனால் முதல்ல அந்த குழந்தை அவங்க அம்மா அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள தான் ரிலேட் பண்ணிக்கும். அவங்க தான் அழுதா தூக்குவாங்க, இல்லை பசிச்சுதுன்னா பால் கொடுப்பாங்க, எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அடுத்தது அப்பா பார்த்துப்பாங்க. ஸோ அம்மா அப்பான்றவங்க ஒரு குழந்தைக்கு என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம வாடுறோம், உயிரோடு இருக்கோம், புழைச்சி வாடுறோம் அப்படின்றதுக்கே அவங்க தான் ஆதாரம் அப்படின்றது தான் அந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த உலகன்ற பிளேஸே அதுக்கு ரொம்ப புதுசு. ஆனால் அம்மாவோட கருப்பையில் இருந்ததுனால அவங்களோட ஸ்பரிசம்லாம் அதுக்கு பழகியிருக்கும். ஸோ அம்மா எது சொன்னாலும் அது அது ரொம்ப முக்கியம், அதுபடி தான் நம்ம வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைக்கு ரொம்ப தீவிரமாக தோணும். நீங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்களோ அதை விட தீவிரமாக அந்த குழந்தைக்கு அந்த எண்ணம், அதில் ஒரு ட்ரைவே கூட அதுக்கு வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். அம்மா என்ன சொன்னாங்கன்னாலும் நம்ம செய்யணும். இந்த உலகத்தை பற்றி அம்மாவுக்கு தான் தெரியும், அம்மா தான் நம்மளை பார்த்துக்கிறாங்க, அதனால் அம்மா சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும், அப்பா சொல்கிறதெல்லாம் நம்ம செய்யணும். இப்படி தான் ஒரு குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ் இந்த உலகத்தில் வளரும்போது இருக்கும். இந்த சைக்காலஜியில் பல தியரிஸ் இருக்குது. எல்லாமே இந்த சைல்டு டெவலப்மெண்ட்டு, ஒரு குழந்தை எப்படி வளருது, அதோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ், அந்த மாதிரிலாம் நம்ம படித்தோன்னா எல்லாமே இதை தான் சொல்லுது. ஒரு குழந்தை பருவத்தில் என்னெல்லாம் பார்த்து வளருதோ, அதுக்கு என்னெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கோ, அதை பொறுத்து தான் பின்னாடி அதோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது. அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறவங்கன்னு பார்த்தா பெற்றவங்க, அதாவது அம்மா அப்பா. ஸோ இது வரைக்கும் நம்ம குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்ல, அதாவது ஒன்றுமே தெரியாமல் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தில் எப்படி பொழைச்சி வாழறதுன்றத அம்மா அப்பா கிட்டேருந்து அது கற்றுக்கும். ஸோ அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ, என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கிறது அதுக்கு அவ்வளோ முக்கியம் அப்படின்றதான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது இங்கே ஒரு பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அம்மா அப்பா சைடுக்கு போவோம். அந்த அம்மா அப்பா பல வருஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பல அனுபவங்களை சேகரித்து இப்போ ஒரு குழந்தைய பெற்றெடுத்திருக்காங்க. இந்த குழந்தைக்கு நம்ம தான் பொறுப்பு அப்படின்னு இருக்காங்க. நிறைய அம்மா அப்பா பொறுப்பான அம்மா அப்பாவாக தான் இருக்காங்க. ஸோ அவங்க குழந்தைய வளர்க்கும்போது அதோட ஃப்யூச்சரை நினைக்கும் போதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பார்த்தாங்கல்ல அனுபவங்கள், சின்ன வயசுலேருந்து வளர்ந்து இப்போ ஒரு நிலைமையில் இருப்பாங்க இல்லையா, அந்த அனுபவங்களை வச்சு இப்போ அவங்க வாழற சூழ்நிலைகளை வச்சு, ஓகே இந்த ப்ரொஃபஷனில் என் குழந்தை போனால் நல்லா வரும், அப்புறம் இந்த மாதிரி சம்பாதிச்சு இந்தளவுக்கு பணக்காரனாக தான் என் குழந்தை சந்தோஷமாக வாழும், சொசைட்டியில் இப்படி இருந்தால் தான் என் குழந்தைக்கு மதிப்பு இருக்கும், அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு அந்த குழந்தைக்கு இன்புட்ஸ் கொடுப்பாங்க. 2 விதமாக கொடுப்பாங்க. ஒன்று டைரெக்டாக நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், வளர்ந்து இந்த ஜாபுக்கு போகணும், இல்லை நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், எல்லா ப்ரொஃபஷன் வேணால் XYZ வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரொஃபஷன் இப்படி இருந்தால் தான் உனக்கு சந்தோஷமாக இருக்கும், இல்லை இவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இந்த கார் வச்சுருக்கணும், அப்படி டைரெக்டாக சொல்கிறது ஒரு டைப்பு. வேறு விதமாக இன்னொரு டைப்பில் பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த அங்கிளை பார்த்தியா, அவர் ஒரு பெரிய டாக்டராக எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறாரு, அவருக்கு எவ்வளோ மரியாதைன்னு பார்த்தியா, அப்புறம் இந்த ஆக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பொலிட்டிஷியன், என்ன ஒரு செலிப்ரிட்டி, அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள், இல்லை பணக்காரங்க ஏதோ ஒரு தொழில் பண்ணி முன்னேறி பணக்காரங்களாக இருக்கவங்க, அவங்க பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நீ சந்தோஷமாக இருக்கணும்னா இப்படிலாம் தான் வாழணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்புட் இன்டைரக்டாக, அதாவது டைரக்ட் என்னென்னா நீ இப்படி ஆகணும் அப்படின்னு டைரெக்டாக சொல்கிறது, இன்டைரக்ட் என்னென்னா ஏற்கனவே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்கள எக்ஸாம்பிளாக காமிச்சு பார்த்தியா அவங்கள மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்னு அப்படின்னு இன்டைரக்டாக சொல்கிறது. ஸோ இந்த அப்பா அம்மாவோட பெர்ஸ்பெக்டிவில் அந்த மாதிரிலாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை அவங்க குழந்தைக்கும் சொல்கிறாங்க. அவங்களோட இன்டென்ஷன் கரெக்டு தான், தான் குழந்தை இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க, அதை குழந்தைக்கு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போது குழந்தையோட பெர்ஸ்பெக்டிவும் நம்ம பார்த்துருக்கோம், அம்மா அப்பாவோட பெர்ஸ்பெக்டிவும் பார்க்குறோம். அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவங்க இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு
தான் குழந்தை இதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க குழந்தைக்கு. குழந்தையோட வளர்ச்சிக்காக தான் இந்த இன்புட்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் அந்த குழந்தையோட வளர்ச்சிக்காக அந்த குழந்தை என்ன யோசிக்குதுன்னா, அப்பா அம்மா சொல்கிறத செஞ்சால் தான் நான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு அது நினச்சிக்குது. ஏன்னா அவங்க தான் அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க எல்லாமே. ஆனால் இப்போது இந்த நதினோசை எபிசோட் கேட்குறவங்க இப்போ கேட்டுட்ருக்கீங்க இல்லையா, நீங்கள் 20கள் உங்கள் வயதில் 20களில் இருக்கலாம், 30, 40, 50, 60, 70, 80, 90, 100ல் கூட இருக்கலாம். உங்கள் எல்லாருக்குள்ளுமே ஒரு இன்னர் சைல்டுன்னு ஒன்று இருக்கும்ல, உங்களுக்குள்ளே ஒரு குழந்தைத்தனம் ஒன்று இருக்குல்ல. அதோட சந்தோஷம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காசு, காரு இப்படி இருக்கா, இல்லை நமக்குன்னு யாராவது ஒரு மனிதன் இல்லை ஒரு மனுஷி மனசு விட்டு பேசுகிறதுக்கு, எனக்கு ஒரு கஷ்டம்னா நான் ஓடி போய் மடியில் படுத்து அழகிறதுக்கு, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கை கொடுத்து நான் உனக்கு இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதில் நம்மளுக்கு சந்தோஷம் இருக்கா, இல்லை இந்த மெட்டீரியல் பொசிஷன்ஸ், நான் எனக்கு இவ்வளோ வீடு இருக்குது, கார் இருக்குது, நான் இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கேன், இவ்வளோ பணம் இருக்குது, அதில் இருக்கா? ஸோ அப்படி நம்ம யோசித்து பார்த்துக்கணும். நம்ம இன்னர் சைல்டை வச்சு எனக்கு எது சந்தோஷம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னாலே, அந்த உலகத்துக்காக நம்ம பலதை சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க ஜீவனுக்கு வேற ஒன்று சந்தோஷமாக தெரியுதுன்றது புரிய வரலாம். இல்லை அந்த மாதிரி சந்தோஷம் உங்கள் இன்னர் சைல்டு வச்சு உங்களால் புரிஞ்சிக்க முடியலன்னா, ஏதோ ஒரு புலம்பல் உள்ளுக்குள்ளேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கு மட்டும் பேசுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கல்ல, என்னை மட்டும் எல்லோரும் ஒதுக்கி வச்சுருவாங்க, என்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு குழந்தை உள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கா உங்கள் இன்னர் சைல்டு. இல்லைன்னா ஒரு கோபம் வருதா எல்லார் மேலேயும், இந்த உலகமே இப்படி தான், எனக்குன்னு பார்த்தா எதுவும் ஒழுங்காக நடக்காது, நான் எடுக்கிற முயற்சியெலாம் தோற்று போயிடும், எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் ஒரு கோபமாக உங்கள் இன்னர் சைல்டு புலம்பிக்கிட்டு இருக்கா. ஸோ ஹாப்பியாக குதிக்கிற சைல்டு இருக்கா, இல்லை சோகமாக புலம்புற சைல்டு இருக்கா, இல்லை ஒரு எரிச்சலில் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்க சைல்டு இருக்கா அப்படின்றது நீங்கள் உங்கள் இன்னர் சைல்டோட வாய்ஸை உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நமக்குள்ளே என்ன வயசாயிருந்து நம்ம பெரியவங்களாக இருக்கும்போதே நமக்குள்ளேருந்து ஒரு சைல்டு இப்படிலாம் இருக்குது. யாராவது நம்மளை அரவணைக்க மாட்டாங்களா, செல்லக்குட்டி தங்கக்குட்டின்னு நம்மளை கொஞ்சம் மாட்டாங்களா, நான் அவனுக்கு இருக்கிறேன், நீ கவலைப்படாத, நீ சூப்பர், நீ எப்படி தெரியுமா, நீ அப்படி இப்படி, நீ இருக்கிறதே என் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா, இப்படிலாம் சொன்னாங்கன்னா இந்த வயசுலேயே நம்மளுக்கு நல்லாயிருக்கும்ல அந்த இன்னர் சைல்டுக்கு. இப்போது நம்ம அந்த குட்டி குழந்தைய யோசித்து பார்ப்போம். குட்டி குழந்தை அந்த உலகத்தில் பிறக்குது, ஒரு அம்மா அப்பாவை மூஞ்சியை பார்த்துக்கிட்டே வளருதுன்ற போது அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்கும், சந்தோஷமாக அது இருக்கணும்னா என்ன எதிர்பார்க்கும், அந்த அம்மா தன்னை கட்டி பிடிச்சிக்கணும், செல்லக்குட்டி தங்கக்குட்டி என் தங்கண்டி நீ, என் வயிறுண்டி நீ அப்படின்னு கொஞ்சணும், எனக்கு நீ ரொம்ப முக்கியம், நீ என் வாழ்க்கையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத ஏதோ ஒரு விதத்தில் அந்த அம்மாவும் அப்பாவும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கணுன்றது தான் அந்த குழந்தைக்கு ஆக்சுவலி சந்தோஷம் கொடுக்கும். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அது அட்ரெஸ் பண்ணுறதுக்கு அம்மாவும் அப்பாவும் கூட இருக்காங்களா, ஐயோ தங்கம் ஒன்று அவங்க வந்து அடித்தாங்களாடா, நான் வந்து அவங்கள அடிக்கிறேன் இரு, அது பொய்யா கூட இருக்கலாம், பட் அந்த குழந்தைக்கு அது ஒரு ஆறுதல். அந்த குழந்தைக்கு அரவணைப்பு கொடுக்கணும், ஆறுதல் கொடுக்கணும். உனக்கு வெளியே ஒரு பிரச்சனையா, நான் வந்து உனக்கு கூட நிற்பேன், உன்னை பார்த்துப்பேன் அந்த நிலமையில் அப்படின்ற நம்பிக்கையை அப்பா அம்மா தான் கொடுக்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையிலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சேலஞ்சிங் டாஸ்க் ஒன்று பண்ண போகிறீங்க. மேபி ஒரு பஞ்சி ஜம்பிங் மாதிரி ஒரு மலையிலேருந்து குதிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் போய் பேச போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள் கூட இருக்கவங்க, மேபி உங்கள் அம்மா அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க என்ன மாதிரி வார்த்தைகள் சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கவலைப்படாதரா நீ அதெல்லாம் நல்லா பண்ணிடுவேன், எனக்கு தெரியும், நான் இங்கே இருக்கேன், ஓகேவா, உனக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், நீ நல்லா பண்ணணும்னு நான் வந்து நல்ல தாட்ஸ் உனக்காக போட்டுட்ருக்கேன், ஓகேவா, நீ தைரியமாக போய் நல்லா பண்ணு, சூப்பராக பண்ணுவேன், எனக்கு உன்னை பற்றி தெரியும் அப்படின்னு என்கரேஜிங்காக வேர்ட்ஸ் சொன்னால் நல்லாயிருக்குமா, இல்லைனா சின்ன வயசுலேருந்து இப்படி தான், நீ ஸ்டேஜை பார்த்தாலே அது இங்கே நல்லா தான் பேசுவேன், அங்கே போய் தப்பாக பேசி வைப்பேன், இப்படி தான் நீ, எனக்கு தெரியாதா, இந்த தடவையாவது ஒழுங்காக பண்ணு அப்படி சொன்னாலோ, இல்லை ஏன்டா எப்போ பார்த்தாலும் சொதப்புற மாதிரி இந்த தடவையும் சொதப்பி வைக்காத சரியா, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் கேட்க விரும்புகிறீங்களா, இல்லை என்கரேஜிங் வேர்ட்ஸை கேட்க விரும்புகிறீங்களா? அதாவது உங்கள் இன்னர் சைல்டு எதை விரும்பும், என்கரேஜிங்காக இருக்கிற வேர்ட்ஸ், நீ தங்கம், நீ சூப்பர், எனக்கு தெரியும், நீ பண்ணிவிடுவேன், அந்த மாதிரி வார்த்தையை கேட்க தானே நம்ம விரும்புவோம் இந்த வயசுலேயே ஒரு சேலஞ்சிங்காக ஒரு விஷயத்த பண்ணும்போது.
அப்போது சின்ன குழந்தைய யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு 3 வயசு, 4 வயசு, 5 வயசு, இல்லை 10 வயசு கூட எடுத்துக்கோங்களேன். சின்ன பசங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த உலகமே அவங்களுக்கு புதுசு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே அவங்களுக்கு சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும்போது கூட இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்க என்ன மாதிரி வார்த்தைகளை சொல்லணும்? அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு, அதெல்லாம் நம்ம பண்ணிடலாம், நம்ம பார்த்துக்கலாம், நீ கவலைப்படாத, எல்லாம் சூப்பராக நடக்கும், நீ தங்கம், நீ சூப்பராக பண்ணுவடா, எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி, அந்த மாதிரி பேசணுமா? அதுதானே நல்லாயிருக்கும் குழந்தைக்கு. இல்லைனா இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட் சொல்லணுமா? பாரு ஒழுங்காக பண்ணு, சரியா பண்ணாமல் மட்டும் வந்து பாரு கையை காலை உடச்சிடுவேன், இப்படி பேசணுமா? அதுவே ஒரு 9 வயசு 10 வயசு குழந்தை, நீ இப்படி தப்பாக பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தனா கையை காலை உடச்சிடுவேன், மார்க் மட்டும் 60 மார்க்கு கம்மியாக வரட்டும், இல்லை நிறைய பேர் 100 மார்க் கம்மியாக கூட சொல்லுவாங்க, நீ மட்டும் 90க்கு கம்மியாக வாங்கி பாரு, அப்புறம் என்ன சூடு வைக்கிறேன் பாரு, இப்படிலாம் சொன்னால் அந்த குழந்தை என்ன தான் பண்ணும்? சில பேரண்ட்ஸ் இப்படி ஓப்பனாகவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதாவது வெளி உலகத்தில் காம்படிஷன் நிறையங்க, இங்கே வந்து போட்டி அதெல்லாம் நிறைய, பயங்கர ப்ரெஷர் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு. ஸோ என் குழந்தை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக வீட்டில் வந்து நான் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் வைப்பேன், ரொம்ப பேம்பர் பண்ண மாட்டேன், செல்லம் கொடுக்க மாட்டேன் என் குழந்தைக்கு. அப்போ தான் வந்து வெளி உலகத்தில் அவங்களால சஸ்டெயின் ஆக முடியும், இப்படிலாம் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலி எப்படி இருக்கணும்? வெளி உலகம் எப்படி இருந்தாலும் குழந்தைய போட்டு அடிக்க போகுது, சாத்த போகுது, சேலஞ்சஸ் நிறைய கொடுக்க போகுது, ப்ரெஷரைஸ் பண்ண போகுது. அப்போது அந்த குழந்தைக்கு வீடுன்றது ஒரு சரணாலயமாக இருக்கணும். அங்கே போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், எங்கள் அம்மா மடியில் போய் நான் படுத்துப்பேன், எங்கள் அம்மா எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என் கையை பிடிச்சிட்டு என் கூட இருப்பார், எனக்கு சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு தோல் இருக்கும், படுத்துக்கிறதுக்கு ஒரு மடி இருக்கும், அந்த மாதிரி இருக்கணும் வீடுன்ற ஒரு இடம். அன்பு, அரவணைப்பு, பாசம் கிடைக்கிற இடமா இருக்கணும். நான் உலகத்துக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அதே மாதிரி ஒரு போர்க்களமாக மாற்றி வைக்கிறதன் மூலம் நம்ம குழந்தைக்கு நல்லது பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. ஒரு போர்க்களத்துலேருந்து ரிலாக்ஸ் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வர்ற இடமா தான் வீடு இருக்கணும். அதை கொடுக்குற பர்சன்ஸாக தான் பேரண்ட்ஸ் இருக்கணும். வீட்டையே போர்க்களமாக்கி ஒன்று அந்த போர்க்களத்துக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே நிறைய இடங்களில் அது நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறதுனால தான் இன்றைக்கி இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறேன். ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு குழந்தை கம்மி மார்க் வாங்கிறது, இல்லை ஒரு காம்படிஷனில் அந்த குழந்தை வந்து வின் பண்ணலை, எல்லோரும் எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அந்த குழந்தையும் எஃபர்ட் போட்டிருக்கோம், அப்பா அம்மா எஃபர்ட் போட்டிருப்பாங்க, அந்த என்டையர் ஃபேமிலியே அந்த காம்படிஷனுக்கோ இல்லை அந்த டெஸ்ட்டுக்கோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஜெயிக்கலைன்ற ஒரு காரணத்தினால அந்த நொந்து போன குழந்தைக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய பேரண்ட்ஸு ஆறுதலாக இல்லாமல் அதை மேலும் மேலும் குத்தி காமிச்சு, நீ தோத்துட்ட பார்த்தியா, நீ எதுக்கும் லாய்க்கில்லை, உன்னை நம்பி நான் இவ்வளோ செலவு பண்ணனே, இந்த மாதிரி வாட்டெவர் அவங்களோட கஷ்டங்கள் அதெல்லாம் தூக்கி அந்த குழந்தை மேலே போட்டு அந்த குழந்தைங்களை ரொம்ப பரிதாபகரமாக மாற்றிடுறாங்க. சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இருக்கிறதுனால இப்படி இந்த மாதிரி மெசேஜஸையே நெகட்டிவ் மெசேஜஸ் கேட்டு வளர்கிற குழந்தைங்க அடல்ட்ஹுட்டுக்கு போகும்போது, பெரியவங்களாக இருக்கும்போது அவங்களால மன நிம்மதியோடு வாழ முடியல. நான் என்ன இருந்தாலும் சரி கிடையாது, எங்கள் அப்பா அம்மாக்கே என்னை பார்த்தா திருப்தி கிடையாது, ஐ எம் நாட் ஓகே, நான் காம்பிடென்ட் எனஃப் கிடையாதுன்னு அவங்களே நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. இது அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சு மேபி ரியாலிட்டியில் இன்றைக்கி அவங்க அப்படி இல்லாமல் இருக்கலாம், பலதை சாதிச்சு நல்ல நிலைமையில் இருக்கலாம். ஆனால் அவங்க ஆழ் மனசில் அந்த இன்னர் சைல்டில் அந்த ஊண்டு தான் இருக்கும். சின்ன வயசில் என்னை வெறுத்தாங்கல்ல, நான் இதுக்கு லாய்க்கில்லைன்னு அவங்க நினச்சாங்கல்லன்றதெல்லாம் சப்கான்ஷியஸ் மைண்டால் ஈஸியாலாம் மறக்க முடியாது. இன்னர் சைல்டு வந்து உள்ளே புலம்பிக்கிட்டோ அழுதுகிட்டோ தான் இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்தில் சமகாலத்தில் வாழறவங்க கிட்ட நிறைய நான் அந்த மாதிரி மென்டலி அன்சாட்டிஸ்ஃபைடாக, ஹாப்பினஸ் இல்லாமல், ஏதோ உலகத்தை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு வாழ்க்கையை வாழறவங்க நிறைய பேரை நான் பார்க்குறேன். அப்படி இருக்கக்கூடாது. இப்போ இதை கேட்குற இந்த எபிசோடை கேட்குறவங்களாவது பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, இல்லை உங்களை சுற்றி குழந்தைங்க வளர்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அன்பு, பாசம், சப்போர்ட் கொடுக்குறவங்களா இருங்க. அவங்க எதுலேயோ ஒன்றுத்தில் தோற்று போகிறாங்களா, அதுக்கு வந்து பரவாயில்லடா, இது போனால் என்ன, அந்த நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்குது, இது மேபி உன்னோட ஃபீல்டு இல்லையா இருக்கும், வேறு ஒன்றில் நம்ம ட்ரை பண்ணி ஜெயிக்க தான் போகிறோம், நான் அவங்க கூட இருக்க தான் போகிறேன், இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களோட அடல்ட்ஹுட் சந்தோஷமானதாக இருக்கும். நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், அவ்வளோ ஒரு பெரிய பொசிஷனுக்கு போகிறோம், இந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம், இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்றது ரொம்ப முக்கியம். காசு முக்கியம்தான், எல்லாமே முக்கியம்தான், பட் அதெல்லாம் மீறி
நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தையோட சந்தோஷத்தை நம்ம ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம யோசிக்கணுன்றது ரொம்பவே முக்கியம். இதை தான் நான் இந்த எபிசோடில் சொல்ல விரும்பினேன். ஓகே, பேரண்ட்ஸ்க்கான மெசேஜ்லாம் சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்ன மெசேஜை வச்சுட்டு இந்த குழந்தைங்க சைடில் இருக்கிறவங்க நீங்கள் நிறைய அராஜகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் தான் இதுக்கு காரணம், பேரண்ட்ஸ் என்னை ப்ரெஷரைஸ் பண்ணாங்க, அதனால நான் இந்த தப்பு பண்ணேன் அப்படின்னு நியாயப்படுத்திக்க முடியாது. அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். பேரண்ட்ஸோட ரோல் உங்களை கைட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் தவறான வழிக்கு போனீங்கன்னா உங்களை திருத்துறது, நீங்கள் ஒன்று நெகட்டிவாக பண்ணிங்கன்னா இந்த பாரு இது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களை சரியான வழிக்கு கூட்டிகிட்டு வர்றது. இது எல்லாமே பேரண்ட்ஸோட வேலை தான். அதெல்லாம் நான் குத்தம் சொல்லலை. நான் இங்கே சொல்ல வர்றது, பதிவு பண்ண வர்றது என்னென்னா, வீடுன்ற இடத்துல பேரண்ட்ஸுன்றவங்க குழந்தைங்களுக்கு அதிகமான பாசத்தை கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், அரவணைப்பை கொடுக்கணும், செல்லமாக வச்சுக்கணும். ஸோ இது ஒன்றத்தை சொன்னால் கூட அதை கொஞ்சி சாஃப்டாக சொல்லணும். ரொம்ப ஹார்ஷ்னஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு பேம்பரிங்கே கொடுக்காம அந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடாது அப்படின்றத தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ ஐ எம் விஷிங் அ ஹாப்பி சைல்ட்ஹுட் ஃபார் மெனி சில்ட்ரன். அண்ட் பேரண்ட்ஸ் இதை தயவுசெய்து கொஞ்சம் சீரியஸாக கன்சிடர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கோங்க. மேபி சின்ன வயசில் உங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம். இப்போ நான் பேசும்போது கூட நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை என்னோடய பெற்றவங்க என்ன சந்தோஷமாக வச்சுருந்தா எனக்கு இது புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு கூட உங்களுக்கு ரியலைசேஷன்ஸ் வரலாம். ஸோ நிறைய யோசிங்க. ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா nadeen_osai இன்ஸ்டாகிராம் ஐடி என்னோடது. அதில் நீங்கள் எனக்கு மெசேஜஸ் அனுப்பலாம் ஆஸ் யூஷுவல். அண்ட் யூடியூப்லேயும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணலாம். ஸோ வீல் மீட் அகேன் at the next episode. Bye for now.